வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு 9 கிரகங்களும் கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். ஏற்கனவே மேஷம் முதலாக மிதுனம் வரை 9 கிரகங்களும் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை பார்த்துட்டோம். இப்போ கடகத்தில் நவகிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களில் சூரியன் கடகத்தில் இருந்தால் சாதகமான பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும். தலைமை தாங்குகிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். இந்த குடும்பத்தை நல்லபடியாக தலைமை தாங்கி எடுத்துக்கணும் போனோம் அப்படின்ற பக்குவம் உங்களுக்கு இருக்கும். பொது வாழ்க்கையிலும் சாமர்த்தியம் இருக்கும். சரிங்களா? அதிகாரம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் பாசம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு உங்கள் மேலேயும் இருக்கும். சரிங்களா? குடும்ப உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்லலாம். சுயநம்பிக்கை உணர்வு கண்டிப்பாக இருக்கும். இதுவே பாதகங்கள் என்னென்ன அப்படின்னா, குடும்பத்தில் சில டைமில் திடீர்னு எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் மேலே விரோதத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் பேச்சை கேட்கலாம் அப்படின்னா அவங்க மேலே கோபம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் உங்களுக்கு வேணும். சரிங்களா? அதிர்ச்சிகரமான விஷயங்கள், சோம்பலான சில எண்ணங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டுரும். சுய பெருமை பேசுறது. சரிங்களா? தன்னை பற்றி அதிகமாக புகழ்ந்து குடும்பத்தில் பேசுறதுனால சில நேரத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே அதிருப்தி ஏற்படலாம். சரிங்களா? சரி, அடுத்தது சந்திரன் கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம். மன அமைதி கண்டிப்பாக இருக்குங்க. தெளிவான மனநிலை இருக்கும். உணர்ச்சி வசப்படும் எண்ணமும் இருக்கும். அதாவது எந்த விஷயத்துக்கு அழணும், எந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கோவப்படணும் அப்படியான எண்ணங்கள் இருக்கும். பொதுவாகவே சந்திரன் கடகத்தில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் கோவப்படுவாங்க. குடும்ப பாசம் வலுப்படும். செல்வ வளம் அதிகமாகும். பொருட்செல்வங்கள் அதிகமாகும். வண்டி, காரு, சொகுசான வாழ்க்கை, நல்ல வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருந்தாலும் சில தீமையான விஷயங்களும் நடக்கும். அது என்ன அப்படின்னா, பல நேரங்களில் மனசோர்வு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப உழைத்து அதுக்கு பிறகு மனசோர்வு கண்டிப்பாக அதிகமாகும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படும் போது அது உங்களுக்கு சிக்கலாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நடிக்கிறான் அப்படின்ற பேர்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். சரிங்களா? சில நேரங்களில் உங்களை பற்றி தவறான புரிதல்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்படலாம். சரிங்களா? ரொம்ப நடிக்கிறாங்க அப்படின்லாம் சில நேரத்தில் கெட்ட பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? மன அழுத்தம், மனநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் சில டைமில். இது தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது தான் இந்த இப்போ சொன்ன பாதகங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? நல்ல நிலைமையில் ஒரு வளர்பிறை பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது சாதகங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் தேய்பிரியாக இருந்தாலும் சரி, வளர்பிரியாக இருந்தாலும் சரி, சந்திரன் இந்த இடத்துல ஆட்சியாக இருப்பது ஒரு நல்ல மனநிலை, செல்வ வளம் நிச்சயமாக தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செவ்வாய் இந்த இடத்துல நீசமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. சரிங்களா? ஆற்றல், உறுதி, தைரியம் கண்டிப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளிக்காட்ட மாட்டாங்க. சரிங்களா? தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இவங்க கொஞ்சம் செவ்வாய் கோபக்காரன். சரிங்களா? இந்த இடத்துல கடகத்தில் நீசமாகும் போது கோபம் குறைந்து புத்திசாலித்தனம் அதிகமாகும். புத்தி அதிகமாக இருக்கும். செவ்வாய் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. சரிங்களா? சவால்களை எதிர்கொள்ளும் திறனை தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி அதை சிறப்பாக செய்வாங்க. சரிங்களா? மிக கடுமையான சூழ்நிலைகளையும் சமயோஜித புத்தியால் அவங்க தன்னுடைய முடிவுகளை எடுப்பாங்க. சரிங்களா? சரி, இதில் இருக்கிற பாதகங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கோபம், சண்டை, பட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது.
சடனாக கோவப்பட்டு தன்னுடைய பேரை வந்து கெடுத்துப்பாங்க. சரிங்களா? இவன் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு வந்து ஊரே சில நேரத்தில் புகழ்ந்துட்டு இருக்கோம். பட்டுன்னு வந்து ஒரு சில உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகளால், கோவப்படுறதுனால, அவங்க போடுற சண்டையால் சில நேரங்களில் வந்து கெட்ட பேர் வந்து உடனடியாக எடுத்துருவாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? அதிகமாக நல்ல பேர் வந்து அதிகமாக எடுத்துட்டு ஒரே நேரத்தில் அந்த நல்ல பேர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அவசரமான செயல்கள். சரிங்களா? சில டைமில் அவசரமாக இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துட்டு அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் தவிப்பாங்க. சரிங்களா? குடும்பத்தில் உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நெருங்கி பழகும்போது கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? குடும்பத்தில் அளவாக வந்து எதையுமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சா கண்டிப்பாக கெட்ட பேர் தான் உண்டாகும். சரிங்களா? அடுத்தது புதன் கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான சாதகங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல அறிவு, வாக்கு மூலம் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கா காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். வாணிபம், தொழில் போன்றவற்றை சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மற்றும் கூட்டு உறவுகள்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய கூட்டு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு மேலே இன்னொரு குடும்பம், இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து இருக்கும். நல்ல பிணைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கிற பாதகங்கள் என்ன அப்படின்னா, குழப்பமான சிந்தனை. சரிங்களா? ஒன்று யோசிச்சுட்டு இன்னும் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று யோசிக்கிறது, அதுக்கு மறுநாள் வேற இன்னொன்று யோசிக்கிறது. இந்த மாதிரி மனதில் வந்து மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். தவறான தகவல் தொடர்பு, தவறான தகவல்களை மற்றவர்களுக்கு பரப்புவது, இந்த எண்ணம் வந்து இருக்கும். பொய் செய்திகளை வந்து அதிகமாக வந்து வெளியே சொல்லுவீங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். சரிங்களா? இது தேவையில்லாமல் உங்களுக்கே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும். சரிங்களா? பேச்சில் வந்து சில நேரத்தில் வந்து சிக்கல்கள் வந்து ஏற்படும். அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்பது. சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். சரி, அடுத்தது குரு கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான சாதகங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல கல்வி, ஆன்மீக வளர்ச்சி, பெரியோர்களின் ஆதரவு, கண்டிப்பாக தனியார் துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவது, செல்வம், புகழ், நல்ல மனநிலை போன்றவற்றை உருவாக்குவது. கண்டிப்பாக குரு இந்த இடத்துல இருக்கும்போது இது அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு குரு கடகத்தில் இருந்தால் பெரும்பாலும் நல்ல யோகங்கள் வந்து அதிகமாக கிடைக்குங்க. சரிங்களா? நல்ல கல்வி கிடைச்சிடும், ஆடம்பரமான வாழ்க்கை, பிறகு வந்து பொருட்செல்வங்கள், பணச்செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும். நல்ல வண்டி, வாகனம், வீடு, சொத்துன்னு எல்லாமே கிடைச்சிடும் ஓரளவுக்கு. சரிங்களா? இது குரு திசையில் தான் அதிகமாக நடக்கும். எல்லா துறையிலுமே வெற்றிகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? மன உறுதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? தெளிவான மனநிலை, தெளிவான முடிவுகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கிற பாதகங்கள் என்ன? குரு உச்சமாக இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு சில பாதகங்கள் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தன்னை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுறது. சரிங்களா? சில நேரத்தில் வந்து நாம் எடுக்கிற முடிவுகள் சரியாக தான் இருக்கும் அப்படின்றத இவங்க நம்புவாங்க. சரிங்களா? அந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? செலவுகள் வந்து அதிகமாக இருங்க. சரிங்களா? குரு கடகத்தில் இருக்கும்போது ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க. இதை தவிர புனித செயல்களில் வந்து சில நேரத்தில் வந்து தடைகளும் சில நேரத்தில் ஏற்படும். சரிங்களா? என்ன சொல்கிறதுனா, அதீத ஆன்மீக நம்பிக்கை வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒத்து வருமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். சரிங்களா? ஸோ பக்தி முக்கியம்தான். அதை வந்து கொஞ்சம் பகுத்தறிவோடு அணுகுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது சுக்கிரன் கடகத்தில் இருந்தால் ஏற்படும் சாதகங்கள். காதல் மற்றும் கலைத்திறன் மேம்பாடு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்ல மதிப்பு, நல்ல குடும்பம் நடத்துகிறான் அப்படின்னு வந்து ஒரு பேர் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதை தவிர பணம், சமூகத்தில் புகழ், வண்டி, வாகன வளர்ச்சி போன்றவற்றை சுக்கிரன் வந்து கடகத்தில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுப்பார். இதை தவிர சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கும்போது ஏற்படும் பாதகங்கள் என்ன? ஆசைகள் அதிகரிக்கும். எல்லாமே தான் சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமான ஆடம்பர வாழ்க்கையை வந்து ஏற்படுத்துவாங்க. அது நிறைவேறாத பட்சத்தில் மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகுவாங்க. சரிங்களா? எதுவுமே பத்தாது அப்படின்ற எண்ணம் வந்து உருவாகும். சரிங்களா? பொருளாதார சிக்கல்கள் வந்து ஏற்படலாம். இவங்க ஆசைப்படுற ஆடம்பர வாழ்க்கைக்கு மேலே அதிகமாக செலவு செய்து
பெரும் பொருளாதார சிக்கல்களை வந்து திடீர்னு வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? காதலில் வந்து பிரச்சனைகளில் ஏற்படும். சில டைம் வந்து காதலில் வந்து மோசடிகளை அதிகமாக சம்பாதிப்பாங்க. சரிங்களா? உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, காதலிச்சு ஏமாறுறது, நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் அதிகமாகவே வந்து சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கும்போது ஏற்படுத்தி விட்டுருவார். என்னதான் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல மதிப்பு வந்து போக போக கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் கிடைக்கலனாலும் போக போக கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர சனி கடகத்தில் இருந்தால் ஏற்படும் சாதகங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஒழுக்கமாக இருப்பாங்க. சரிங்களா? தொழில் சமூகத்தில் நிலையான உயர்வு, படிப்படியாக முன்னேறுவாங்க. சரிங்களா? ஒரேடியாக முன்னேறினாலும் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும், நிலையான வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? மன உறுதி வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தடுமாறினாலும் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன உறுதியோடு இருந்து சவால்களை சமாளிக்கும் திறன் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? சரி, சனி இந்த இடத்துல இருக்கும்போது ஏற்படும் பாதகங்கள் என்ன? மன அழுத்தம் கண்டிப்பாக உண்டு. தனிமை உணர்வு, சரிங்களா? லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சனி கடகத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் எப்பவுமே தனிமையாக இருக்கக்கூடாது. சரிங்களா? படுத்து தூங்கும்போது கூட யாராவது ஒருத்தவங்க கூட போய் படுத்துக்குங்க. சரிங்களா? இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். இதை தவிர வந்து திருமணம் ஆகியிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை கூட தான் வந்து நீங்கள் படுக்கணும். சரிங்களா? இப்படி இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். மனசு வந்து நல்ல நிலைமையில் இருக்கும். சரிங்களா? குடும்ப உறவுகளில் வந்து சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? குடும்ப உறவுகளில் தயவுசெய்து வந்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்காதீங்க. சரிங்களா? தாமதமாக நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கிட்டையாவது பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? சனி இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து நீங்கள் முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய முடிவுகளை வந்து ஒப்படைச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் கரியரை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி இந்த இடத்துல வந்து இருக்கிறது தொழில் வந்து நல்லது. சரிங்களா? சமூகத்தின் பார்வையில் நீங்கள் ரொம்ப நல்லவராக தெரிவிங்க. சமூகத்துக்காக நீங்கள் கடமையாற்ற முயல்வீங்க. சரிங்களா? பொதுவாக சனி இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போனாலும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? குடும்பத்தில் நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைக்கும் போது குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? சமுதாயத்தில் நீங்கள் தொண்டு ஆற்றுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். சரி, ராகு கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள்? புதுமையான தொழில்கள், சரிங்களா? அதில் வெற்றியும் அடைவது. சரிங்களா? தகவல் தொழில்நுட்பம், வெளிநாட்டு தொடர்புகள், வாழ்க்கையில் வித்தியாசமான வாய்ப்புகள், எதிர்பாராத வெற்றிகள். சரிங்களா? இதெல்லாம் ராகு வந்து இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அமையும். சரிங்களா? புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க. புதுசாக எண்ணங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடகம் வந்து மனதை குறிக்கின்ற இடம். இந்த இடத்துல வந்து ராகு இருக்கும்போது வித்தியாசமாக யோசிப்பாங்க. சரிங்களா? இந்த உலகத்தில் வந்து நீங்கள் யோசிக்காத மாதிரி வேற யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. புது தொழில்களில் ஈடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையும் யோகம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, ராகு இந்த இடத்துல இருக்கும்போது ஏற்படும் பாதகங்கள் என்ன? மனக்குழப்பம், ஆச்சரியமான உணர்வு, உறவுகளில் பிரச்சனைகள், தவறான நண்பர்கள், தவறான காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத சவால்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது கேது கடகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வந்து உண்டாகும்? ஆன்மீக வளர்ச்சி, தியானத்தில் முன்னேற்றம், பழைய பிணப்புகளை விட்டுவிடும் திறன். சரிங்களா? முற்போக்குத்தனமாக யோசிப்பாங்க. சரிங்களா? ஆன்மீக வளர்ச்சியிலேயே முற்போக்குத்தனமாக யோசிப்பாங்க. சரிங்களா? சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரிங்களா? இதை தவிர குடும்பத்தில் சில நேரத்தில் பற்று இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து, சுகம் இதெல்லாம் வந்து பெரியதாக வந்து ஆசையாக வந்து எல்லாத்தையும் அணுகணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இல்லாமல் போகலாம். மன அழுத்தம், தனிமை உணர்வு இதுதான் வந்து இருக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சனி இந்த இடத்துல இருக்கும்போதும் கேது இந்த இடத்துல வந்து அதாவது கடகத்தில் இருக்கும்போதும் நீங்கள் தனிமையாக இருக்கவே கூடாது. கண்டிப்பாக குடும்பத்தாருடன் ஒட்டி தான் இருக்கணும். சரிங்களா? தனியாக படுப்பதையும் நிறுத்த வேண்டும். சரிங்களா? இதை தவிர மனக்கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்களா? சிந்தனையில் வந்து குழப்பம் வந்து இருக்கும். சரிங்களா? சிந்திக்கும் திறனில் வந்து ஏதாவது ஒரு குழப்பம் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா?
ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு சனி இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு இன்னும் பலன் சொல்லுங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரீப்ளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.